மியூசிக்கோட அதுவும் வந்து ஃபைட் சீனுக்கு ஒரு சாங் வச்சிருக்காங்க இல்லைங்களா, சூப்பரா பண்ணியிருக்காரு, செம்மையா வந்திருக்கு. ஃபைட் ரசிக்கும் வகையில இருக்கு, அந்த ஃபைட் அன்வான்டா இருக்கு ஆக்சுவலா. சோ அதுதான் விஷயம். காமெடி இதை வேற மாதிரி ஒன்று பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸை இன்னும் கொண்டு வந்திருக்கலாம். ரெட்டதலை உண்மையிலேயே படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படம். சும்மா டைட்டில் வச்சுட்டோமே அப்படின்றது மாதிரி இல்லாம அந்த ரெட்டதலைன்றது ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. தலை ஃபேன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, ரெட்டத்தலை பேர் வச்சிருக்கீங்க, இது தலை ஃபேன்ஸை கவர் பண்ணும், தளபதி ஃபேன்ஸை கவர் பண்ணும் அப்படின்னு கிடையாது. படத்துக்கு தேவையான ரெட்டத்தலை, ரெட்டன்றது ரெட்டை வேடம், தலைன்றது ஒரு விஷயம் கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு போவோம். அவருக்கு ஆக்சுவலா ஒரு ட்ராமா இருக்கும். அவருக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு டீடைலிங் பயங்கரமா கொடுத்துருந்தாரு. சோ உள்ள போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அருண் விஜய் வந்து ஒரு டியூவல் ரோல் இருக்கு, இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி நான் அவனுக்கு பதிலாக போலாம், நிறைய நம்ம டியூவல் ரோல் பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட், அவருக்கே தெரியாத ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த அருண் விஜய் அவர் இடத்துக்கு போனோம், அந்த அருண் விஜய் கிட்டே ஒரு ட்விஸ்ட் இருக்கு பயங்கரமா. அது பாக்குற நமக்கு பயங்கர ட்ரீட்ன்ற மாதிரி, பரவாயில்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கூட கொஞ்சம் நல்லா கிறிஸ்பா எடுத்துக்கலாம் பயங்கரமா. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அருண் விஜய் சாரோட ஆக்டிங் வேற லெவல், மனுஷன் மிரட்டி விட்டார் அப்படின்னு சொல்லணும். ஹீரோயினுக்கு கொடுக்கப்பட்ட ரோலும் சூப்பரா இருந்துச்சு, அவங்களோட ரோலும் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. சாம் சிஎஸோட மியூசிக் மென்ஷன் பண்ணி சொல்லி ஆகணும். வந்து எந்த இடத்துலயுமே லேக் ஆகாம எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஹைப் கொடுத்தாப்புல. அதே மாதிரி தனுஷ் சார் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு, அதுவும் வந்து கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்க நல்ல ஒரு வைபா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். நல்ல ஒரு படம், அருண் விஜய் சாருக்காக பார்க்கலாம். மிரட்டி விட்டுருக்காப்ல மனுஷன். ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்ச ஒரு காமன் கம்போஸ்ட் கிளைமேக்ஸ்ல அப்படியே கொண்டு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுவாரு, வெறித்தனமா இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், எதை சொல்லுவீங்க இந்த படத்தை? இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம். ஃபைட் சீன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைட் சீன் எடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு நீடடான ஒரு ஸ்டோரியா வச்சிருக்கலாம். ஜென்ரலாவே ஒருத்த வந்து பின்னாடி சுத்திட்டு இருக்கான், ஃபைட் சீனுக்காக நம்ம பார்க்கும்போது தெரியுது இவனுக்கு கதைக்கும் சம்பந்தமே இல்லை, இவன் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஃபைட் ரசிக்கும் வகையில இருக்கு, அந்த ஃபைட் அன்வான்டா இருக்கு ஆக்சுவலா. சோ அதுதான் விஷயம். இவர் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோபா, இவர் பாரு எப்படி சண்டை போடுவாருன்றதுக்காக வச்ச மாதிரி இருக்கு. ஆனா அது பேக் ஸ்டோரியில பார்க்கும்போது அந்த ஃபைட் தேவையான்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வேற எந்த ஹீரோ பண்ணியிருந்தாலும் ஃபிளாப் ஆயிருக்கும். அருண் விஜய்ன்றால உட்காந்து பார்க்க முடியுது, பயங்கரமா இருக்கு, ரொம்ப எஃபர்ட் போட்டுருக்காப்ல. கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து கொஞ்சம் நம்ம இதுவா இருக்கா, எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. அந்த ஸ்னைப்பர்ல வச்சு பண்றதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மத்தவங்களை அடிக்கிறதா இருக்கட்டும். ஹீரோ எப்பவுமே அடிப்பாரு சார், நல்லா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா நடக்கும். எப்படி ஒருத்தர் 10 பேர் அடிக்க முடியும், அதுதான் சினிமா. அப்படி வச்சு பார்க்கும்போது லாஜிக்கலா செட் ஆகும். அவரோட பிசிக் செட் ஆகுது. வேற யாரும் போய் அடிப்பாங்கன்னா நம்ம டவுட் தான், பட் இவரு அடிக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு, பிசிக்ஸ் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, தாராளமா பார்க்கலாம். சரி, ஓகே. ஹாய் கைஸ், எல்லாரும் தியேட்டர்ல வந்து ரெட்டத்தலை மூவி பாருங்க. அருண் விஜய் சார் ரொம்ப கியூட் ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. தனுஷ் சார் சாங் பாடியிருக்காரு, அந்த சாங் வேற லெவல்ல வந்திருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து ப்ளீஸ் தியேட்டர்ல வந்து பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூவை நீங்க மக்கள் படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டோல் ரோல் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ஒரு தடவை, இது ரெண்டாவது படம் டோல் ரோல். ரெண்டுத்துல எது உங்களுக்கு ஆப்டா இருக்கு? நான் அந்த மூவி பார்க்கல ஆக்சுவலி, இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு திருக்குமரன் சார். ஸோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பார்க்க ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா இதுல எப்படி சொல்றது, அவரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே வந்து இப்பெல்லாம் ஃபைட் சீன்ஸ் தானே ரொம்ப பிடிக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காரு, ஸ்டைலா கொஞ்சம் ஸ்வாகா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அந்த மியூசிக்கோட அதுவும் வந்து ஃபைட் சீனுக்கு ஒரு சாங் வச்சிருக்காங்க இல்லைங்களா, சூப்பரா பண்ணியிருக்காரு, செம்மையா வந்திருக்கு. தனுஷ் சார் வந்து இதுல மேட்ச் ஆகுதா? அவர் பாடின சாங் இவங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகுதா? சூப்பரா இருக்கு, சாங்ஸ் சூப்பரா இருக்கு. தனுஷ் சார் கண்ணம்மா கண்ணம்மா சாங் பாண்டது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அது எல்லாரும் கேட்டிருப்பாங்க. சோ நானுமே கார்ல எப்பவுமே கேக்குற சாங் தான், பயங்கரமா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. பாக்கும்போது நல்லா இருக்கான்னு கேட்டேன். கண்ணம்மா சாங் வந்து மலேசியால எடுத்திருக்காங்க, சோ அது நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. அவர் கூட பண்ண அருண் விஜய் சார் கூட வந்து எங்களுக்கு ஈசிஆர்ல ஷூட் போச்சு. ரொம்ப எப்படி சொல்றது, செம்ம கேரக்டர் அவரு. அந்த ஆட்டிடியூட்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பேசினாரு, ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. சோ அவர் கூட ஒரு சீன் மட்டும்தான் என்னால பண்ண முடிஞ்சது. எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, என்னால பண்ண முடியல, நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ஃபீல் பண்றேன். சோ அடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஆக்சுவலி என் பொண்ணு ஓப்பனிங் சீன் இதுல பண்ணிருக்கா. சோ ஹீரோ எப்படி சொல்றது, காளின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு, அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் வரும் அருண் விஜய் சார். அவருக்கு பேரா வந்து சைல்ட்ஹுட் கேரக்டர் வந்து என்னோட பொண்ணு பண்ணிருக்கா, அவருக்கு பேரா சைல்டு கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அது வந்து ஸ்டைலிங்காவே, ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலிங்காவே வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. இப்போ நம்ம மற்ற படங்களோட இது வந்து ஒரு நிதானமா, சப்ஜெக்ட் கொஞ்சம் நான் லீனியரா தான் டிராவல் ஆகுது. அதுல உங்களுக்கு நிதானமா ஒரு ஸ்கிரீன் பிளே வைஸாவே ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆச்சு சார். ஏற்கனவே இவர் வந்து ஒரு டியூன் சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஆமா. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எப்படி இருக்கு வேரியேஷன்?
இது அதுதான் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே ஒரு 2 படத்தில் பண்ணியிருக்காங்கனால இது 3 படத்தில் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவர் ஆட்டிடியூட் கேரக்டர் தான் தனியாக காட்டி கொடுக்குது. இது வந்து இந்த கேரக்டர், இது இந்த கேரக்டர் 2 பேருக்கும் வந்து சேமான ஒரு விஷயம் இல்லை, டிஃப்ரென்ஷியேட் வந்து நல்லா ஆகுது. படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கு? ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அதான் நான் லீனியராக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேல தான் வந்து அந்த நம்ம ஸ்லோ பர்னிங் சொல்கிற சில விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பொறுமையாக தான் அப்படியே ஒரு அந்த ஹூக் ஓப்பன் ஆகிட்டே வருது. ஸோ அப்படி போயிட்டு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் போது ஒரு விஷயம் தெரிய வருது, இல்லை இன்டர்வல் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த மாதிரி ஒரு அந்த பீட்டுக்கும் ஒரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் இவால்வ் ஆகிட்டே வருது. இந்த படத்துல கிளைமேக்ஸ் ஓகேவா? சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைடு தான். கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடு தான். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு எதை சொல்றீங்க? இந்த படத்துல பெட்டரா பண்ணிருக்கலாம்னா வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டியூரேஷன் நம்ம வச்சு கூட பண்ணிருக்கலாம். இன்னும் 20 மினிட்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். இன்னும் எங்களுக்கு இதுக்குள்ள இன்னும் டிராவல் பண்ணலான்ற ஒரு ஃபீல், நிறைய விஷயத்தை உள்ள கொண்டு வந்து இன்னும் பரபரப்பாக்கி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா டெஃபினட்டா அது ஒரு ஃபீல் இருக்கு. இது ஒரு ஷோர் ஹிட் படம். பார்க்கலாம், நீங்க வந்து பாருங்க, பார்த்துட்டு ஆடியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஆடியன்ஸோட பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆனது நான் ஷேர் பண்ணேன். எல்லாருக்கும் லைக்கபிளா தான் இருக்கும். படம் எப்படி இருக்குது பிரதர்? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. எனக்கு என்னன்னா ஆக்ஷன் நல்ல ஒரு ஸ்டண்ட் சூப்பரா மிரட்டி இருக்கிறாரு அருண் விஜய் சார். இந்த படம் வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எந்த படத்தை ஞாபகப்படுத்துனா அவர் முந்தைய படங்கள் இருக்கு, மிஷன் அப்புறம் தடம், அதே மாதிரி தான் இருக்கு இந்த படமும். நல்லா மிரட்டி இருக்கா. இந்த படம் 2 மணி நேரம் தான் வச்சிருக்காங்க ரன்னிங் டைம். இது கரெக்டான டைம் தான் நினைக்கிறேன். கரெக்டான டைம் தான். ஏன்னா இப்போ ஒரு அஜித் சாரும் ஒரு விஜய் சாரும் ஒரு 3 மணி நேரம் பண்ணாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க ஒரு மாசு. இப்போ அருண் விஜய் சார் வந்து ஒரு சேஃபா தான் பண்ணியிருக்காரு, ஒரு 2 மணி நேரம் மாசை காமிச்சிருக்காரு. அந்த மாசுக்கு என்ன தேவையோ அதை சாம்சிஎஸ் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டரா. ஒரு கார்ல இருந்து இறங்கும் போது ஃபைட் சீன் எல்லா இடத்துல மாஸ், நல்ல ஒரு மாசை காமிச்சிருக்காங்க பிஜிஎம்ல. அது நல்லா தான் இருக்கு. எப்படி நல்லா ஸ்டைலிஷா இருக்காருன்னு சொல்றாங்க. செம்ம ஸ்டைலிஷா இருக்காரு. சில ஏரியாலாம் பார்க்கும்போது எனக்கு குட் பேட் அக்லி படம் ஞாபகம் வந்தது. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியே இருந்தது. நல்ல அஜித் ஃபேன் தானே அவரு? ஆமா, இவரு அஜித் ஃபேன் தான், நானும் அஜித் ஃபேன் தான். எனக்கு வந்து பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஏன் வந்து அருண் விஜய் சாரை வச்சு ஒரு எண்ணெய் எறிந்தால் 2 பண்ணக்கூடாது? நம்ம ஜிவிஎம் சார் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தீயா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். அவரே வில்லன் அவரே ஹீரோன்னு மிரட்டி இருக்காரு இந்த படத்துல. அப்படி இருக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எது நல்லா இருந்தது? செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த லவ் போர்ஷன் எல்லாத்தையும் காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். நீங்க இன்ட்ரோடக்ஷன் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நிறைய இருந்தது. அப்படி இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு எதை ஃபீல் பண்றீங்க? இல்ல, இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நம்ம பெருசா பெட்டரா வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ அஜித் சாரோட வீரமுக்கும் ஒரு பில்லாட்டுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு. அது ஒரு ஆடியன்ஸ், இது ஒரு ஆடியன்ஸ். இப்போ எனக்கு வந்து வீரமா பில்லாட்டுவான்னு கேட்டா பில்லாட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த படத்தை ஒரு வேற டைப் ஆஃப் மேக்கிங். இதுல நம்ம காமெடி இதை வேற மாதிரி ஒன்று பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸை இன்னும் கொண்டு வந்திருக்கலாம். அதுதான் நான் ஒரு இதுவா பாக்குறேன், தவிர நல்ல ஒரு மேக்கிங் தான். ஸ்க்ரீன் பிளேவா படம் எப்படி இருக்கு? எங்கேயாவது போர் அடிக்குதா? ஸ்க்ரீன் பிளேவாவும் நல்லா இருக்கு. சேம் இந்த பில்லாட்டு தான். பட் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்களா டைரக்டர், அவரை உண்மையா பாராட்டணுங்க. ஏன்னா நான் பார்த்தேன் யாருன்னு பார்த்தா மான் கராத்தே படத்தோட இயக்குனரா அவர் வந்து இதை இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சூப்பர். அதுக்கு சம்மந்தமே இல்லை, அப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. முருகதாஸ் அசிஸ்டன்ட். முருகதாஸ் சார் அசிஸ்டன்ட். அதான் பிரபு சாலமன் சார் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு படம், ஒரு எண்ணெய் இருந்தால் பண்ணா எப்படி இருக்கும், நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும்ல. என்ன இவரோட ஜேனரை விட்டு பண்றாரு, அப்படி பண்ணியிருக்காரு இந்த இயக்குனர். நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபேமிலியோட வந்து ஒரு தடவை பார்க்கலாம். தாராளமா பார்க்கலாம் பிரதர். நான் வந்து இந்த வயலன்ஸ் வல்கரான வார்த்தை காட்சிகள்ல அப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஃபேமிலியோட இன்னைக்கே ஃபேமிலி கூட்டம் வந்தாங்க, ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். இந்த படம் ஹிட் கண்டிப்பா வருது. தடம் மிஷன் லெவலுக்கு ஒரு பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஹிட் கன்ஃபார்மா ஹிட். அவரோட ஹிட் ஒரு அந்த லெவலுக்கு சொல்ல முடியாது, தடம் மிஷன் லெவலுக்கு சொல்ல முடியாது. ஓகே, ஹிட், ஒரு நல்ல ஹிட், ஆவரேஜான ஒரு ஹிட். ஓகே சார். படத்துல ட்விஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் சொன்னேன்ல, இப்போ திடீர்னு பார்த்தா இந்த இன்னொரு அருண் விஜய் போய் கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்தா அவர் இன்னொரு அருண் விஜய், அவர் கூட 2 பேரும் கரெக்டாக நிற்பாங்க. அந்த ட்விஸ்ட் நல்லா இருக்கு. சுட்டுருவாங்க, நிறைய வாட்டி சுட்டுட்டே இருப்பாங்க ஆனால் திருப்பி வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு அருண் விஜய் காட்டுறாங்க, இங்கே ஒரு அருண் விஜய் காட்டுறதுனால படம் ஃபுல்லாக இவர் தான் இருக்காருன்னு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம். விறுவிறுப்பா போதா? ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கு? விறுவிறுப்பா போகுது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. எடுத்த லொகேஷன்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. வந்து ஒர்த்து வாட்சபிள் ஃபிலிம் தான். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கணும் எதை சொல்லுவீங்க? பெட்டரா பண்ணிருக்கணும்னா அந்த ஃபைட் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஓகே, நிறைய எக்ஸ்ட்ராவா ஃபைட் சீன்ஸ் எல்லா இடத்துலயும் நிறைய ஃபைட் சீன்ஸ் வருதுன்றனால இதை வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து பார்க்க முடியாது. U16ன்றனால ரொம்ப ஃபேமிலியா, கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணாத, ரொம்ப வல்கரா எல்லாம் வந்து பார்க்கலாம். பட் குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்க வயலண்டா தூக்கலா இருக்கு, அதுதான் சொல்றீங்க? வயலண்ட், ஆமா, கொஞ்சம் வயலண்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கு, அது மட்டும் கம்மி லைட்டா இருக்கு. ஆமா, உங்களுக்கு ஸ்டோரி வைஸா சாட்டிஸ்ஃபைடா? ஸ்டோரி வைஸா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓகே, பரவாயில்ல.
ஏன்னா இது ஓகே தான், இது வந்து லவ் கிரைம் த்ரில்லர் மாதிரி இருந்தது. அதான் பேராசையே பெருநஷ்டம். அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, அதுக்காக இவங்க வந்து பணத்தை தேடி போறாரு. கடைசியில் அவங்க இன்னமும் வந்து சொல்லும் போது எனக்கு பணம் தான் மெயின்ன்றாங்க. அவர் இன்னும் உடஞ்சி போய் அழுகுறாரு, என்ன பண்றது தெரியாம அழுகுறாரு. அப்படியே க்ளோஸ் பண்றாங்க கதையை, ஆசையை துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்கு.